சொல்லுமா. நல்லவர்கள் எப்போதுமே மன்னிக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க. சரி. பிறரை மன்னிக்கிறதுல. சரி. அத கடவுள் அந்த விஷயத்த சந்தோஷமா ஏத்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த செய்யறது நல்லதா இல்ல சாதாரணமா செஞ்சா பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், கடவுளே உனக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ நீ செய்யற நன்மைகளை நினைச்சு உனக்குள்ள இருக்கிற இறைவன் சந்தோஷப்படுறான். நீ செய்யற தீமைகளை பார்த்து உனக்குள்ள இருக்கிற இறைவன் வருத்தப்படுறான். அப்போ நம்ம கடவுளை வருத்தப்பட வைக்கக்கூடாது. அப்போ வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னா நம்ம தீய செயல் செய்யக்கூடாது. நம்ம நல்ல செயல் செய்தோம்னா இறைவன் சந்தோஷப்படுவான். இறைவனை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கணும். இதுக்கு திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாலே அப்படின்றார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமான் வயசாகி கண்ணு தெரியாத தலையில உட்காந்துங்கிறாராம். ஆனா அம்பாள் கல்யாணம் ஆகாம பருவ பெண்ணா இடுப்புல இருக்கிறாளாம். அதனால இருட்டறை, நீ பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறாள், அதனால அதை இருட்டறைன்னாரு. இந்த தாயும் தகப்பனும் சேரணும், சேராம பிரிஞ்சு போய்க்கிறாங்க. நடுவுல மகாவிஷ்ணுன்ற மாயை மறைக்குது. அப்ப இதை என்ன பண்ணணும்? இப்ப இந்த பில்டிங் இருக்குது, அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு இல்லையா? அப்போ அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியணும்னா வேற வழியில போகணும். அந்த மாதிரி இந்த இருட்டுல இருக்கிற தாயை பிள்ளையாகப்பட்ட சுவாசம் இட்டுன்னு போய் தகப்பங்கிட்ட சேர்க்கணும். தகப்பங்கிட்ட சேர்த்த உடனே இந்த தாய் அந்த கண்ணு இல்லாத தகப்பனை பார்த்த உடனே தகப்பனுக்கு கண்ணு வந்துச்சான். கண்ணு வந்துட்ட உடனே அவரை மயக்கி இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். அப்போ 2 பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க. அங்க சேர்ந்த உடனே பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனையும் சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை ஊர்ல விடுவாங்களா? தனியா அனாதையா விடமாட்டாங்க இல்ல? அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரிஞ்சு போயிருந்த நம்மளை நம்ம மகன் சேர்த்தானே அப்படின்னு அந்த மகனை தனக்குள்ள சேர்த்துப்பாங்க. தனக்குள்ள சேர்க்கறது தான் முத்தி மோட்சம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு மோட்சம் எப்ப கெட்டதுன்னா தாயும் தகப்பனும் சேர்ந்தால் ஜீவனாகப்பட்ட நமக்கு மோட்சம் கிடைக்குது. இதெல்லாம் புரியணும், புரியாம நடக்கிறோம். இனிமேலாவது புரிஞ்சு பார்த்தாவது ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சா சரிம்மா. சொல்லுமா. குறை காணும் மனிதர்கள் நிறை காண்பதில்லை, நிறை காணும் மனிதர்கள் நிறைவாக வாழ்வார்களா? சரி. இப்போ உலகம் 2 விதம், வெயில் இருக்குது, மழை இருக்குது, இரவு இருக்குது, பகல் இருக்குது. அந்த மாதிரி உலகத்துல நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ ஒரு திருடன் திருட போறான், அவனை குறை சொல்லக்கூடாது. நிறைவா இருக்கிறப்ப அப்படின்னு சொன்ன நியாயமா? அது இது குறையே சொல்லக்கூடாது. நம்ம தான் குறை சொல்லாத மனிதர் தானே நம்ம. அவன் திருட போறான், ஐயா நீ போய் நல்லா திருடு அப்படின்னு சொல்லுவோமா? குறை தானே சொல்லுவான். டே திருடுறது தப்புடாப்பா, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்றது தப்பு தானே. குறையும் நிறையும் சேர்ந்தத்தாமா இந்த உலகம். வெறும் நிறையில இருக்கவே இருக்காது. யாரோ ஒருத்தர் இருக்கிறான்றது உலகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு கெட்டவன் இருக்கிறான்றதுனால உலகமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அதனால நன்மையும் தீமையும் கலந்ததே இந்த உலகம். நன்மையும் தீமையும் இருக்கும்போது தான் செயல் புரியுது. இப்போ கெட்டவன் எப்படி சொல்றோம்? ஒரு நல்லவன் இருக்கும்போது தான் சொல்றோம். இன்னொருத்தனை நல்லவன் எப்படி சொல்றோம்? ஒரு கெட்டவன் இருக்கிறதுனால தான் சொல்றோம். அப்போ நன்மையும் தீமையும் இருந்தாதான். வெயில் இருந்தால் தான் நிழலை பற்றி பேசுவோம், நிழல் இருந்தால் தான் வெயிலை பற்றி பேசுவோம், இரவு இருந்தால் தான் பகலை பற்றி பேசுவோம், பகல் இருந்தால் தான் இரவை பற்றி பேசுவோம். இப்படி நன்மை தீமை கலந்தது தான் இந்த உலகம். அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நல்லதாகவும் நினைக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தீமையாகவும் நினைக்கக்கூடாது. தீமையை தீமையாக தான் நினைக்கணும். தீமையை போய் நன்மையாக நினச்சின்னா தீமை அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தீமையை தீமையாக நினை, நன்மையை நன்மையாக நினை. அதுதான் நடுநிலையான மனிதனுடைய வாழ்வு. எல்லாரையும் ஒன்னாகிடக்கூடாது. சொல்லுமா. கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் வேதம் ஓதுவ அர்ச்சகர் தேவையா? தேவையில்லை, தேவையில்லை. உனக்கு சாமி கும்பிட தெரியுமா?
தெரியும். தேங்காய் பூ பழம்லாம் வாங்குற, சாமி கிட்ட போய் சாமி பேர் சொல்லி மந்திரம் சொல்ல தெரியுமா? தெரியாது. அப்போ இடையில அவர் தேவைப்படுறார் இல்லையா? ஆமா. ஆனால் சராசரி மனுஷன் இப்போ முருகன் கோயிலுக்கு போற, அங்க போயிட்டு கந்த சஷ்டி துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்த சஷ்டி கவசம் தனை, இது சொல்ல தெரிஞ்சுன்னா இங்க ஐயர் தேவையில்லை. இது சொல்ல தெரியலன்னா ஓன் அல்ல ஐயரு. கண்டிப்பாங்க. அப்ப அது அவசியப்படுது இல்லையா? பிள்ளையார் கோயிலாண்ட போனேன், ஒன்று பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு போறேன், போயிட்டு சும்மா கும்பிட முடியாது. அதை என்னது கும்பிடுவேன்? அதை கும்பிட்றது வீட்டில் இருக்கிற கல்லை கும்பிட்றது ஒன்று தானே. அப்போ அது ஒரு சிலை, அது ஒரு விக்னேஸ்வரன். அந்த விக்னேஸ்வரனுக்கு ஒரு இது இருக்குது, அதை பாடி தானே கும்பிடணும். அப்போ சீத கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பல விசைப்பாட பொன்னறினாலும் பூந்துகிலாடை வண்ண மருங்குள் வாழ்ந்த குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமும் இளங்கு சுந்தரமும் அஞ்சிகரமும் மங்கு சுபாசமும் நெஞ்சீர் குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிருபையும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழ் மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பத மெஞ்ஞானம் அற்புதம் நின்ற கற்பக களிரே. அப்போ அதுகிட்ட போனா அந்த பாண்டரம் சொல்லணும் இல்லை? உனக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரிஞ்ச அர்ச்சதுக்கு தேவையில்லை. ஆனா சொல்ல தெரியலனா தேவை தானே. சொல்லு. இப்போ குரான் அங்க யாரையும் அவங்க நடுவுல வைக்கிறது இல்லை. ஆனா அவங்கள என்ன பண்றாங்க, 10 வயசு 8 வயசுல இருந்து குரானை கத்துக்க சொல்றாங்க, டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க வழிபடும் போது நடுவுல ஒரு ஆள் தேவையில்லை. அதே மாதிரி பைபிள் 10 வயசுல இருந்து அவன் பைபிளை படிக்க சொல்லி கொடுக்குறான். அப்ப அவன் போய் இயேசுநாதரை கும்பிடும் போது குறுக்க ஒரு ஆள் தேவையில்லை. நீ தான் கத்துக்கிறதே கிடையாது, கண்டபடி திரிஞ்சு போட்டு ஒரு நாளைக்கு சாமி கிட்ட போன எங்க மந்திரம் தெரியும்? அப்போ உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்க. இதுதான்மா காரணம். ஆனால் இது பக்திக்கு தான் தேவை, ஞானத்துக்கு ஆளே தேவையில்லை, குரு மட்டும்தான் தேவை. குரு சொல்லி கொடுக்குறபடி நடந்தினால் நீ ஞானத்தை அடையலாம். ஞானத்துக்கு இடையில ஒரு ஆளே தேவை கிடையாது. ஆனா பக்திக்கு இடையில ஒரு ஆள் வேணும். மிருகங்கள் சாப்பிடும் போதும் புணரும் போதும் மனிதர்கள் இடையூறாக அதற்கு தடை செய்தால் நல்லதா கெட்டதா? தீமை தான் வரும். சரிங்க. மனுஷனுக்கு மனுஷன் புணரும் போது ஒருத்த கழுவு தட்டிட்டாவே கோபம் வருது. அது ஓப்பன்ல புணரல் பண்ற மிருகம் வச்சு அதுக்கு போய் இடைஞ்சல் பண்ண சும்மா இருக்குமா? அது உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடும். அதனால இது தேவையான விஷயமா நமக்கு? அது எதையாவது பண்ணிட்டு போகுது, நம்ம சரியா நடக்கிறோமான்னு நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மிருகத்துக்கு போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதனுடைய செயலை அது செய்யுது, உன் செயலை நீ செய்யிட்டு போ. உன் செயல் செய்யும் போது மிருகம் உனக்கு தொந்தரவு கொடுத்தா சும்மா இருப்பியா? அப்போ நீ போய் தொல்லை கொடுத்தா அது சும்மா இருக்குமா? அச்சு வலிச்சின்னு போவோம் காட்டு உள்ள. அதனால இதெல்லாம் தேவையற்ற வேலைகள் இல்லை. இது பால் கறக்கும் போது கன்று முதல்ல பசுவிடம் பால் குடிக்கிறதுக்காக விட்டுட்டு சரி உடனேவே அதை இழுத்து பால் கறக்கிறது அது நம்மளுக்கு நன்மையா தீமை? அந்த கன்று போய் அந்த பசுனுடைய மாற சப்பலன்னா நீ குண்டாட்டன் போய் வச்சு கறந்தீங்கன்னா வராது பால். புரியுதா? அந்த கன்று அதனுடைய பசுனுடைய மாற உறிஞ்ச பிறகுதான் அந்த மாடுக்கு சொரப்பு வரும். சொரப்பு வந்த பிறகுதான் நீ கறந்தீங்கன்னா பால் வரும். அந்த கன்றை விடாம நீ போய் கறந்தீங்கன்னா பால் வராது, செனமாடு மாதிரி ஆயிடும் அது. அதனால முதல்ல அந்த கன்றை விடணும். இது முன்னெல்லாம் ஒரு மாடு ஒரு கண்ணு போட்டுதுன்னா மாட்டை விட கண்ணுக்குட்டியை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. அது ஒரு காலம். இப்போ எப்படின்னா மாடு கண்ணு போட்டதுன்னா கண்ணுக்குட்டியை கொன்னுடுவாங்க. ஏன்னா அது இருந்த இடைஞ்சலா இருக்குது. அதை விடணும், அது அப்புறம் சுரக்கணும், அதுக்கப்புறம் கறக்கணும், ரெண்டாவது ஓட்டியும் போகும்போது ரெண்டையும் ஓட்டியும் போகணும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணுக்குட்டியை கொன்று போட்டுறாங்க. கொன்று போட்டு சுரப்புக்காக ஊசி அடிச்சிடுவாங்க. ஊசி அடிச்சிட்ட உடனே மாடு ஒரு செகண்டில் சுரந்துடும். அப்புறம் இவன் குண்டா வச்சு கறந்துன்னு போயிடுவாமா. இதுதான் கதை. சித்தர்கள் முத்தர்கள் முனிவர்கள் எந்த ரூபத்தில் நம்மளை காப்பாற்ற? எந்த ரூபத்தில் உன்னை காப்பாற்ற மாட்டார். அவருக்கு வேற வேலையே கிடையாதா? உன்னை என்ன நீன்னா அவ்வளோ புண்ணியவானா? உன்னை அவங்க காப்பாற்றுற அளவுக்கு அவங்க யாரையுமே காப்பாற்றுறது இல்லை. அவங்க வேலை பார்த்துக்கினே போவாங்க. நீ என்ன லோல் படுறேன்னுட்டு யாரையும் அவங்க காப்பாற்றுறதே கிடையாது. அவங்களுக்கு வேலையும் கிடையாது. ஏன்னா இந்த மனுஷனுடைய மனமே அந்த ஞானிக்கு தெரியறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுளுக்கு உன் மனசு தெரியறதில்ல, ஆன்மா மட்டும்தான் தெரியும்னு. அதே மாதிரி மகான்களுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும், மனசு தெரியாது. நீ மனுஷன் 1000 ஆட்டுவி மனுஷன் நீ அதுக்கு அவரு காப்பாற்றுவார? உன்னை காப்பாற்ற மாட்டார்.
உன்ன மாதிரியே கெட்டவன் வந்து உன்னை காப்பாற்றுவான், இல்லை உன்ன மாதிரியே நல்லவன் வந்து உன்னை காப்பாற்றுவான். மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியுமே தவிர மகான்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்கம்மா. இது வந்து கற்பனை. பழங்காலத்துலலாம் குரு சிஷ்யர்கள் ரீதியான விஷயங்களில் குருமார்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு சிஷ்யர்களை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஜனத்தொகை கம்மி, அது இல்லை, ஞானத்தை அறியறது கஷ்டம். அதனால் ஒருத்தனை கூப்பிட்டா அவன் வந்தான்னா அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தோம்னா இவன் கடைசி வரைக்கும் இருப்பானா, இந்த ஞானத்தை கை கொள்வானா அப்படின்னு பல முறை அவனுக்கு முதல்ல வந்த உடனே இப்போ மாதிரி நம்மள மாதிரிலாம் உபதேசம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தோட்ட வேலை செய், குருவினுடைய துணி துவைச்சி போட்டு, சொல்லி வச்சுக்கின்னு வா, சாப்பாடு செய்து போய், இந்த மாதிரி செயல்கள் தான் செய்ய விடுவாங்க முதல்ல. இது எல்லாம் சீராக மனம் கோணாமல் அவன் செய்தான்னா அதுக்கு அப்புறமா தான் அவருக்கு உபதேசமே கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு உபதேசம்? இவர் நான் சாயந்தரம் 5 மணி ஆகி போச்சுங்க, இங்கே நம்மக்கிட்ட வராங்க, காலையில் 9 மணிக்கு வராங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட நிற்க முடியல. 11 மணிக்கு பொண்டாட்டி ஃபோன் பண்ணு, எங்கே இருக்கிறேன், இதோ வந்துடுறமான்ட்டு இங்கே வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, சாமி வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சு நான் போகிறேன்ட்டு. அந்த மாதிரிலாம் அப்போ செல்லாது. 12 வருஷம் வீடு வாசல்ன்றதை மறந்துட்டு குரு கூட இருக்கணும். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத போயிடுவான் முடிவில். அப்போ அவன் ஊருக்குள்ளே போயிருந்தாலும் பாசத்துக்கும் பற்றுக்கும் அடிமையாக மாட்டான், அவன் மகானாவே நிற்பான். அதனால் அப்படி வச்சுருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, கடவுள் 2ஆம் பட்சம்தான். முதல்ல பொண்டாட்டி, புள்ள, சொத்து, சுகம், பதவி இதெல்லாம் தான் முதல் பட்சம். கடவுள் அப்புறம்தான். இதெல்லாம் நேரம் இல்லைன்னா எங்கள் அப்பாவது ஒரு நாள் போய் சாமி நான் நல்லாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு போகிறது. அதனால் ஆதி காலத்தினுடைய சீடர்கள் வேறு, இப்பத்தி சீடர்கள் வேறு. இப்போ என்கிட்ட ஒரு 1000 பேர் வரான் ஒரு மாதத்துக்கு. முகம் தெரியுது, இவன் செய்ய மாட்டான், இவன் ஓடி போடுவான், இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான்னு தெரியுது எனக்கு. நான் சொல்கிறேன், எப்பா நீ உனக்கு வானா இது, நீ போப்பா உபதேசம் வானா, நீ நல்லா இரு, குடும்பத்தை நல்லா நடத்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அவன் என்னை திட்டிக்கினே போகிறான் வழியாரோ. பெரிய ஞானி அவர், நான் உபதேசம் நான் கடவுளை பார்க்கக்கூடாதா, இவர் தான் பார்க்கணுமா, எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டானு கேட்க மாட்டான். ஆனால் யாதங்கத்துக்கு பேசுவான். ஏன்னா எத்தனை 1000 பேரை பார்த்தேன் நான். இங்கே உபதேசம் கொடுத்த கேட்டாட்டியை போட்டு வீட்டுக்கு போகிறவங்களாம் இருக்கிறான். நான் இங்கே கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னா 3 கிலோ வேற ஊரில் போய் ஆக்கி தூண்டுறவங்களாம் இருக்கிறான். அதனால் இந்த காலங்கள் வேற, குரு பக்தி இல்லாத காலம் இப்போ. அப்போ வந்து கடவுள் பக்தியை விட குரு பக்தி சிறந்ததாக இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து புருஷன் பக்தி, பொண்டாட்டி பக்தி இதுதான் சிறந்தது. குரு பக்திலாம் அப்புறம். அது மாதிரி காலம் இது. அதனால் இப்போதைக்கும் அப்போதைக்கும் ஒத்து வராதுமா. இந்த மாதவிடாய் காலங்களில் மந்திர உச்சாடனங்கள் செய்யக்கூடாது. மந்திர உச்சாடனம் சொல்கிறதே எதுக்குன்னா உடல் வந்து சூடாகும். ஏன் சூடேறுதுன்னா மனசு தடுமாறாமல் நின்றுச்சுன்னா தானாகவே உடல் சூடேறும். அந்த மனம் ஒரு நிலைப்படுறதுக்கு தான் மந்திர உச்சாடனம். மந்திர உச்சாடனம் பண்ணோடனே சிவபெருமான் அங்கேருந்து இங்கே வரமாட்டார். மனம் நிற்கிறதுக்காக தான். அந்த மனம் நிற்கும் போது என்ன ஆகிடும்னா உடல் அளவு கடந்த உஷ்ணம் ஏறும். உடல் அளவு கடந்த உஷ்ணம் போகும்போது அந்த மாதவிடு காலத்தில் பீடிங் ஜாஸ்தியாக போகும். அதனால தான் இந்த பாடமாக இருந்தாலும் சரி, மந்திர உச்சாரணமாக இருந்தாலும் சரி, எதுவுமே அந்த டைமில் செய்யாதீங்கன்றது அதுக்கு தான். அது செய்தீங்கன்னா ஜாஸ்தி பாதிப்பீங்க. அதனால் அந்த நேரத்தில் செய்யாதீங்கன்றது அதுதான். பகவத்கீதையோட அத்தியாயம் 18ங்க ஐயா. சரி. அக்ரோனி 18ங்க. சரி. பாரத போர் நடந்தது 18 நாளுங்க. சரி. ஆடி 18ங்கிறாங்க. சரி. ராமாயணத்துல போர் நடந்தது 18 மாதங்கள். சரி. அசுரருக்கு தேவருக்கு நடந்த சண்டை வந்து 18 வருஷம். சரி. 18ஆம் படி. சரி. 18ஆம் படி கருப்பு. சரி. 18 சித்தர்கள். ஏங்க ஐயா இந்த 18க்கு எவ்வளவு பதிவு? வாழ்க்கையே மனித உலகத்தில் மனிதனுடைய வாழ்வு 18க்குள்ளே தான் முடிவு. 18க்கு மேலே ஒன்றுமே கிடையாது உலகத்தில். சரிங்க, அது தாற்பயங்க. இந்த 18 என்னன்னா அப்படின்னா மனுஷனுக்குள்ளே இருக்கிறது 4 வேதம். சரி. 4 வேதம்னா மனுஷன் எழுதின வேதத்தை நான் சொல்லலை. சரி. மனுஷன் வந்து பகவத்கீதை எழுதிக்கிறான், மனுஷன் வந்து குரான் எழுதிக்கிறான், மனுஷன் வந்து பைபிள் எழுதிக்கிறான், மனுஷன் வந்து சிவபுராணம் எழுதிக்கிறான். அப்போது இந்த வேதங்கள் நூல்கள் வந்து அந்தந்த மதத்துக்காருக்கு மட்டும்தானே உதவும்.
பொதுவாக எல்லாருக்கும் உதவுமா? உதவாதுங்க. எல்லா உயிரினத்துக்கு உதவுமா? உதவாது. உதவாது. அப்படியாப்பட்ட வேதம் எதுக்கு சொல்லு? ஒன்று ஒரு வேத நூலுன்னா அது பொதுவானதாக இருக்கணும், உலகத்துக்கு பொதுவானதாக இருக்கணும். இப்போ திருக்குறள் இருக்குதுன்னா அது பொதுமறை, அதில் யாரை பற்றியும் எந்த சாமியை பற்றியும் எந்த இதுவை பற்றியும் கிடையாது, அதனால் அது ஒரு பொதுமறை. அப்போது வேத நூலுன்னும் போது அது உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக இருக்கணும், மதத்துக்காக சொல்லக்கூடாது. அப்போ இந்த இதெல்லாம் மதத்துக்காக உருவாக்கப்பட்டது தான். காரணம் மனிதனால் உருவாக்கப்பட்டது, அதனால் அது மதம் சார்ந்தே இருக்குது. ஆனால் இறைவனால் உருவாக்கப்பட்ட வேதம் அது ஒன்றும் பூமி. இதில் வேற்றுமை இருக்குதா? கிறிஸ்துவம் வாழலாம், இந்து வாழலாம், முஸ்லீம் வாழலாம், ஆடு வாழலாம், மாடு வாழலாம் ஆகுது. உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினமும் வாழறதுக்கு இறைவன் வகுத்த வேதம் இது ஒன்று பூமி. இன்னொன்று இந்த பூமியில் நீ வாழணும்னா உனக்கு ஒளி வேணும், அதே நேரத்தில் குளிர்ச்சி வேணும். இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் நீ உயிரோடவே வாழ முடியாது. ஒரு பொருள் கூட இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகாது. அப்போது அடுத்த நிலையில் இந்த பூமியிலேருந்து அடுத்த நிலையில் இருக்கிறது நிலா, சந்திரன். அப்போது பூமி ஒரு வேதம், சந்திரன் ஒரு வேதம். அடுத்த நிலையில் இருக்கிறது சூரியன், சூரியன் ஒரு வேதம். இப்போ 3 வேதமாச்சு. இந்த 3ஐயுமே இயக்கிறது வெள்ளி. அப்போ இது 4 வேதங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னங்க 9 கிரகங்கள் இருக்குது, நீங்கள் 4 கிரகத்தை தானே சொன்னீங்கன்னு கேட்பீங்க. பூமியில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 தவிர வேறு கிரகங்கள் தெரியாது இல்லையா? சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், பூமி தெரியும், வெள்ளி தெரியும், வேறு கிரகங்கள் தெரியாது. புதன் தெரியாது, வாழன் தெரியாது, வெள்ளி இது மாதிரி தெரியாது. அப்போது இந்த தெரிகிற வேதம் 4, இது இறைவன் படைத்த வேதம். இதில் எல்லா உயிரினம், ஜாதி, மதம், பேதம், மனுஷன் கின்சன் ஜீவராசின்னு கிடையாது, எல்லாமே வாழறதுக்கு இறைவன் படைத்த வேதம். அப்போ இது ஒரு 4 வேதம், 6 சாஸ்திரம், மூலாதாரம், சோதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, 6 சாஸ்திரம். இதுக்குள்ளே தான் வாழணும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 10 ஆச்சு. 8 குணங்கள், காம, குரோதம், மதம், மாச்சரியம், டம்பம், லோபம் அப்படின்னு இல்லையா? அது 8 குணங்கள். எத்தனை ஆச்சு? 18. இந்த 18க்குள்ளே தான் உலக வாழ்வு. இதுக்கு மேலே ஒரு வாழ்வு உலகத்தில் கிடையாது. அதனால் 18 சித்தர்கள், 18 படி, 18 நாள் போர் எல்லாம் அந்த 18லேயே முடிஞ்சிடும். இதுதான் 18னுடைய தத்துவம். சிறப்பான விளக்கம். சிறப்பான விளக்கங்க ஐயா. இல்லைப்பா, இது மனிதன் சரியான முறையில் எதையுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, சொன்னாலும் இவன் கேட்கறதில்லை, அதனால் இவன் தெரிஞ்சிக்காமையே போயிட்டான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் ஒரு கடவுள் வழியில் சரியாக பயணம் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இதில் ஏன் போகிறோன்றதே தெரியும். அப்போ இதெல்லாம் ஒரு குருமார்கள் சொல்லணும். சும்மா சாமியை பற்றி பேசியிருந்தா சாமி என்ன குறையாகுது? சோறில் இருக்குதா, வீடுல இருக்குதா, சொத்துல இருக்குதா, புள்ளையில் இருக்குதா, பொண்டாட்டியில் எல்லாமே இருக்குது. அதே பேசி என்ன பிரயோஜனம்? மனுஷனை பற்றி பேசு, மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் சொல்லு. அதானே இந்த உலகத்துக்கு தேவை, அதானே பிற்காலத்தில் வரப்போகிறது. ஆனால் அதை பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா புக்கை எடுத்துக்கிறாங்க, சாமி பற்றி பேசிட்டு போகிறாங்க. அதனால் மனுஷனுக்கு கடவுளே சரியாக தெரியாமல் போச்சு. அதுதான் குழப்பத்தில் இருக்குது உலகம். இங்கே எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன் நான். சரிங்க ஐயா. இது எவ்வளோ வருஷமாக? 16 வருஷமாக இங்கே உபதேசம் கொடுத்துங்கிறேன். இங்கே இல்லாமல் வீட்டில் 10 வருஷம் உபதேசம் கொடுத்தேன், 26 வருஷம் உபதேசம் கொடுத்துங்கிறேன். சரிங்க. ஆனால் இதில் ஒரு ஞானி கூட வரமாட்டேன்றான். அதுவும் உபதேசங்கள்னால் மற்ற இடம் மாதிரி உபதேசம் கிடையாது. இது படிப்படியாக ஒவ்வொரு உபதேசமாக கொடுத்து நீ உச்சத்துக்கு போகிற வரைக்கும் உபதேசங்கள் இருக்குது. அதனால் இது 18 உபதேசங்கள் கொடுக்குறேன். இந்த 18 உபதேசங்களையும் வாங்கி அவன் சீராக செய்ய மாட்டேன்றான். காரணம் என்ன? இங்கே இருக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் கேட்குறீங்க. வீட்டுக்கு போன உடனே நீங்கள் கேட்டதெல்லாம் மறைஞ்சு போய் உங்கள் பொண்டாட்டி தான் எதிர் நிற்கிறான். அப்போது இங்கே கேட்டதெல்லாம் அது இங்கேயோடு போயிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே நீங்கள் பழையபடி என்ன செய்யணுமோ ரொட்டீனாக அதை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ நான் பாறையில் தான் நான் விதை விதைச்சேன், மண்ணில் விதை விதைச்சேன்னா அங்கே போய் முளைக்கணும் இல்லையா? அது ஆனால் அங்கே போன உடனே முளைக்க மாட்டேன், இந்த பாழா போயிட்டு. அப்போ பாறையில் விதைக்குது, எங்கேயாவது ஒரு மண் இருந்து துளுத்து வராதான்ற ஆதங்கத்தில் விதைச்சுன்னுக்கிறேன். நான் விதைக்கிற எல்லாமே முளைக்கும்னு நினைக்கிறது இல்லை, நினைச்சா நான் ஏமாளி. அதனால இங்கே இவ்வளோ பேருக்கு லட்சக்கணக்கில் உபதேசம் கொடுத்துக்கிறேன். 1, 2, 1000 கூட கிடையாது.
நான் ஆரம்பத்தில் நினச்சேன் ஒரு 1000 பேருக்கு உபதேசம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கில் போயிடுச்சு, வெளிநாடெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் மகான்களாக தேடி வருவாங்களா, அந்த பற்று இல்லாத வருவாங்களான்னா தேர மாட்டேன்றாங்க, வரமாட்டாங்க. எவ்வளோ உச்சத்துக்கு போனா கூட அவங்க அந்த பாசத்திலேயே தான் நிற்கிறாங்க, அந்த பற்றிலேயே தான் நிற்கிறாங்க இல்லையா? இப்போ இங்கே வந்து நான் 3 நாள் ஆச்சு. எங்கள் சம்சாரம், எங்கள் பேரன், எங்கள் பேத்தி, எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு வாட்டி போய் எங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாளா, நல்லா இல்லையா, என்ன செய்கிறேன்னு பார்த்துட்டு வர்றதில்லை. வந்ததோடு அவங்க சரி, அவங்க வேலையை அவங்க செய்யணும், நம்ம வேலையை நம்ம செய்யணும். ஆனால் இந்த பக்குவம் மனுஷனுக்கு வரமாட்டேன். போயில் எட்டி பார்த்து வரேன், கோழி முட்டை இட்டுச்சா, கோழி முட்டை இட்டுச்சான்னு பார்க்குற மாதிரி. அப்புறம் இவனுக்கு எங்கே ஞானம் வரும்? இதனால தான் பாறையில் வதிக்கிறேன்னு சொல்கிறது. அதனால் நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும். யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல அதை யோசிக்கவே கூடாது. யோசிக்க ஆரம்பிச்சிட்டின்னா நீ பொய் பேச ஆரம்பிச்சுடுவேன். தெய்வீகத்தில் பொய் பேசக்கூடாது. உலக வாழ்க்கையில் எப்படியாவது போய் சொல்லி எப்படியாவது போச்சுன்னு போ. ஏன்னா உலகத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட அழிக்கணும்னு தான் கடவுளை தேடுறீங்க. கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணால் அதை எங்கே போய் அழிப்பீங்க? அதனால் கடவுள் விஷயத்தில் பொய் பேசாதீங்க. காசுக்கோசம் உலக விஷயத்தில் போய் பேசிட்டு போங்க. எப்படின்னா கடவுள் விஷயத்தில் சத்தியத்தை பேசுங்க. ஏன்னா கடவுளே சத்தியவானாக தான் இருக்கிறான். அதனால் அந்த கடவுளை பற்றி பேசும்போது சத்தியத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க, தெளிவாக பேசுங்க, அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. அதுதான் ஆன்மீகம். கடவுளை பற்றி பேசி 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 என்ன பிரயோஜனம்? ஒரு பயணம் கிடைச்சா கட்சியில் மக்களுக்கு கடவுளை பற்றி தெரியாத போயிடுச்சு. எது உண்மைன்னு தெரியல. இப்போ காரணம் என்ன? புக்கில் எழுதந்தே படிச்சுக்கிட்டு இருந்தாலும் புரியாமல் போயிடுச்சு. ப்ராக்டிக்கலாக சொல்லு, அப்போ தான் அவனுக்கு புரியும். அதை தான்ப்பா செய்துன்னுக்கிறேன் நான். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆத்மா வணக்கம். வாழ்க்கை காலையில் ஆரம்பிக்கிறதுயா அங்கே ஹேபிட் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களா? அவர் காலையில் 3லேருந்து 4க்குள்ளே எழுதுவார். எழுந்துட்டு என்ன பண்ணுவார், எங்களையும் எழுப்பி விட்ருவார். எங்களையும் எழுப்பி விட்டுட்டு டேய் சொம்பு எடுத்துன்னு வாடா அப்படின்னாரு. ஒரு சொம்பு எடுத்துன்னு கூடவே போனோம். கூடவே போனால் அவர் ஒரு டீ சாப்பிடுவார். அங்கே இவருக்குன்னே ஒரு கூட்டம் உக்காந்துக்கும். காலங்காலத்தில் ஒரு 4 மணிக்கெலாம் வருவார். வந்தால் நம்ம எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ வரவங்க எல்லாரும் இவருக்காக உட்காந்துருப்பாங்க. இவர் போனவன பண்ணுறது, இவர் ஒரு டீ சாப்பிட்டு யார் யார் வராங்களோ எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாரு. இதுக்கே போது முடிஞ்சிடும். 6 மணி ஆகிடும். எப்போ 4 மணிக்கு போனவங்க 6 மணிக்கு தான் ரிட்டர்னு. வரும்போது எங்களுக்கு டீ வரும். டீயில் ரஸ்கோ ஒரு புறையோ அப்போ அதுதான் கிடைக்கும். பட்டர் பிஸ்கெட்லாம் பெரிய பணக்காரங்க சாப்பிட்ற பொருள் இதெல்லாம். அப்போ புறை ரஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும். இந்த மாதிரி தான் சாமி காலையில் தொடங்கும். 4 மணிக்கு ஏற்றாருன்னா அதோட நைட்டு தான் தூங்குது. இந்த 6 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவார், கடற்கடை குளிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் கம்பல்சரி படிப்பார். அது வெயிலா மழையா டைம் ஆகிடுச்சா அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏன்னா எந்நேரம் போனாலும் இவரை சேர்த்துப்பாங்க உள்ள. ஏன் காலடிக்கலையே டைமுக்கு வரலைன்னு கேட்கறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. இவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் கந்த சஷ்டி கவசத்தை முழுசாக படிச்சுட்டு அப்புறம் தான் அவர் வீட்டை விட்டே வெளியே போவார். இது அவரோட ருட்டீனான லைஃப். அதுதான் சொல்கிறேன், ஒரு விஷயம் புரிஞ்சால் அதில் முழுமையாக இருக்கணும். முதல்ல ஆரம்பத்தில் பக்தின்னா பிள்ளைங்களுக்கு தெரியணும். அதனால் எங்களுக்கு மாலை போடுவார். மாலை போட்டு வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி திருச்செந்தூர் கோயிலில் நாங்கள் இருப்போம். இது வருஷம் நடக்கும். இந்த மாலை போடுறதோடு மட்டும் நிற்கல, அழகும் குத்துவார். நாக்கில் வேல் குத்திக்கிட்டே போவோம், பம்பை உடுக்க அடிச்சிக்கினே போவோம். போய் எது வரைக்கும்னா திருச்செந்தூர் வரைக்கும் போக மாட்டோம். அங்கே இருந்தே 1 கிலோமீட்டரில் இன்னொரு கோயில், அம்மன் கோயில் இருக்குது. இங்கே வீட்டில் குத்தினவங்க அம்மன் கோயிலாண்ட போய் அதை விபூதி வச்சு அந்த அழகை எடுத்துருவாங்க. இவ்வளோ முதல்ல பக்தி தெரியணும் பிள்ளைங்களுக்கு. ஆனால் இது தெரியணும்னு அவர் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. போகிற போக்கில் எல்லாத்தையும் வதிச்சுனே இருக்கிறான். இதெல்லாம் ஒரு நாளைக்கு அறுவடை ஆகும். அவரோட முடிவாக தெரிஞ்சு தான் தான் வாழ்க்கை எப்படி போகும், எங்கே போய் முடியும்னு அவரோட பிளானிங்கில் தான் இந்த வாழ்க்கையே நடந்தது. இதை இன்னொருத்தர் அவருக்கு டைவர்ஷனே கொடுக்கல. அவர் போன பாதையில் அவர் மட்டுமே முடிவு பண்ணார். யாரும் பொண்டாட்டிக்கும் அதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல, பிள்ளைங்களுக்கு முடிவெடுக்க அதிகாரத்தை கொடுக்கல. இந்த நாள் வரைக்கும் அவர் சொன்னதை மட்டும்தான் செஞ்சிட்ருக்க ஒரு அடிமை கூட்டம். அப்படி தான் எல்லாரும் இருக்கணும். ஆனால் குடும்பம் அப்படி இருக்காது. ஆனால் அதை தான் சொல்கிறது, முடிவில் தெளிவாக இருங்க. புரியுதுங்களா? ஆத்மாவோட கம்மையா ஆத்மாவசம். ஐயா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எதானா சிகப்பா இன்னொரு எதானா இருந்தால் சொல்லி விடுங்க ஐயா. இன்றைக்கி குரு பௌர்ணிமை. ஐயா நம்ம கூட இல்லை, ஆனால் வருத்தம் படக்கூடாது, நமக்குள்ளே தான் ஐயா இருப்பாங்க. இல்லைன்ற வார்த்தையை தப்பு சாமி.
இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது. அதான் ஐயா நம்ம நினைச்சாலே ஐயா நம்ம முன்னாடி வந்துடுறாங்க. ஆனாலும் ஐயாவோட பக்தர்களுக்கோ சீடர்களுக்கோ ஐயாவோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும். நீங்கள் எதாவது சிகப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஐயாவோட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இதை இன்றைக்கே சொல்லலாமா? ஐயா தான் கேட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது தைரியமாக சொல்லுவாங்க, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, எப்போ போனாலும் அவங்க தைரியத்தை இழக்கவே மாட்டாங்க, கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க. ஆனால் அதுதான் அப்பப்போ சொல்கிறது, உன்னை சோதித்து பார்க்க ஒரு காலம் வரும். அந்த மாதிரி ஐயாவை சோதித்து பார்க்கவும் ஒரு காலம் வந்தது. அது எந்த காலம்னா, நாங்கள் எல்லாம் ஒரு ஓலை வீட்டில் இருந்தோம். ஓலை வீட்டில் இருந்தோம், லைனாக வீடுங்க 3 லேயராக இருக்கும். ஒரு லைன்லேயும் 5 வீடு. அன்றைக்கி சனிக்கிழமை, அப்போல்லாம் சனிக்கிழமை ரேஷனில் கிருஷ்ணாயில் அரிசி பாமாயில் எல்லாம் போடுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல, அன்றைக்கி ஊற்றுவாங்க. எல்லார் வீட்லேயும் 5 லிட்ரு 10 லிட்ரு கிருஷ்ணாயில் இருக்குது, மண்ணெண்ணெயும் இருக்குது. எல்லோரும் வாங்கி வச்சிட்டாங்க. கரெக்டாக எல்லோரும் வாங்கி வச்சதுக்கப்புறம் ஒரு 10:11 மணிக்கு வீடெல்லாம் எரியுது. நான் என் பெரியப்பா வீட்டில் மகாபாரதம் பார்த்துன்னு மகாபாரதம் அப்போ தான் போவேன், வேறு எதுவும் ப்ரோக்ராம்லாம் கிடையாது. அப்போ அந்த டைம்லலாம் மகாபாரதம் பாட்டுன்னா கதவு தட்டுறாங்க வேகமாக, வீடெல்லாம் எரிஞ்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. வெளியே வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சு கிடந்து, உள்ளே போய் நெருங்கவே முடியல. ஏன்னா வீடு மட்டும் எரியல, ஒரு வீட்லேயும் 5 லிட்டரு 10 லிட்டரு மண்ணெண்ணெய் இருக்குது. அது ஃபயர் ஆனோடனே வெடிக்குது. வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளை கூட யாரும் கிட்ட போய் எடுக்க முடியல. ஆனால் அவ்வளோ தீச்சரியமாக இருக்குது. நான் ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் தான் போட்டிருந்தேன், மேலே துணி கூட இல்லை. அப்போ போய் முடியுமான்னு பார்த்தா அது வாய்ப்பே இல்லை. எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு. நாங்களாம் என்ன பண்ணோம், கண்ணை கசக்கி நின்றுக்கிறோம். எங்கள் அம்மா நான் எல்லோரும் நின்றுக்கிறோம். இவர் வராரு. அப்போ தான் 12 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு சைக்கிளில் வராரு. வந்து என்ன பண்ணார், வரும்போதே சொல்லிட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுண்ணா அப்படின்னாரு. அப்போ நீ தானே இருக்கல, கரெக்டாக வராரு. வந்தார், பார்த்தார், அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தார். சரி ஒன்றுமே தேராது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஷோகேஸ் கண்ணாடிலாம் இருக்கும். அந்த கண்ணாடிலாம் உருகி, இந்த எம்ஜிஆர் கத்தி சண்டை போட மாட்டார், அந்த மாதிரி கத்தி மாதிரி நீட்டாக போயிடுது. அப்போ எவ்வளோ மெல்ட்டாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஓடி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனு, அக்காவுக்கு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அதுக்கு தேவையான மளிகை சாமான்லேருந்து எல்லாம் வீட்டில் இருக்குது. அந்த சத்தத்தை கொடுக்க வேண்டிய காசு, மற்றவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய காசெல்லாம் வீட்டில் தான் இருக்குது. எல்லாம் கறிக்கட்டியாக போச்சு. ஒன்றே இல்லை, போட்டுக்க துணி இல்லாமல் நிற்கிறோம். ஆனால் அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒன்று தான் சொன்னார், வா முதல்ல சாப்பிடுவோம். யாருக்கு வரும்? வீடு எரிஞ்சு போய்க்குது. அதை பார்த்த எந்த வேதனையுமே இல்லை. பார்த்தாரு, ஓகே முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாலாம் வர வைக்க முடியாது, முடிஞ்சதாகட்டும். எப்படியும் மணி 12 ஆகி போச்சா, பசி இருக்கும் எல்லாருக்கும், முதல்ல வாங்கும். அந்த ஒரு நிலைமை தான் இன்ன வரைக்கும். பசின்னு தான் எல்லாருக்கும் போடணும். அதுக்காக தான் அதுதான். சரிங்களா? ஆட்டி படைக்கிறது ஒரு மனுஷனை காலம். ஆனால் அங்கே கூட நான் கலங்க மாட்டேன். நீ எவ்வளோ அடித்தாலும் நான் அடுத்த அடி வைப்பேனே தவிர ஒரு அடி கூட பின்னாடி போக மாட்டேன். இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கணும் விஷயம். சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஞானமும் முக்தியும் கண்டிப்பாக எல்லாருக்கும் சாத்தியம்தான். இது இல்லாமல், இந்த வைராகியம் இல்லாமல் அது சாத்தியப்படாது. கவனம். சரிங்களா? சரி, ஆத்மா நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.
தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு.